ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்க க்ரஷ் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அவங்க உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டைரக்ட்டா ரீடிங்குள்ள போலாம். ஸோ உங்க க்ரஷ் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். இப்பதான் உங்க க்ரஷ்ட்ட நீங்க வந்து பேச போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கார்டே வந்து ஃபர்ஸ்ட்டு சைட்லயே வந்து அவங்க ஹார்ட்ட நீங்க ஸ்டோல் பண்ணிட்டீங்கன்ற மாரி, அந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க உங்க க்ரஷ். இன்னும் நீங்க பேசலன்னா கூட, அவங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ. மேபி அவங்க சொல்றது ஓகே சொல்றது கூட வெயிட் பண்ண சொல்றதுக்கு கூட இருக்கலாம். ஸோ உங்க க்ரஷ் வந்து லைஃப் லாங்கா உங்களோட டுகெதரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கு. பட் இன்னுமே நீங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, மேபி அவங்கள கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி அவங்க சிச்சுவேஷன் இருக்குன்ற மாரி தெரியுது. ஸோ அவங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்கன்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்க அப்படின்றது மனநிலையில இருக்காங்க மாரி தெரியுது. சம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலி வந்து சம் டெசிஷன் எடுப்பாங்க. மேபி அவங்க வந்து கூடிய சீக்கிரம் உங்கள்ட்ட ஓகே சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்க க்ரஷ் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ நீங்க பார்க்க போறீங்க. உங்க பெர்சன் உங்க க்ரஷ் வந்து உங்கள்ட்ட வந்து ஓகே சொல்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து அ அவங்க குடும்ப சூழ்நிலைகள், அ கேரியர் விஷயமா, இல்ல கேரியர் விஷயமா ஏதாவது வந்து அவங்க சம் ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கறனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ற மாரி தெரியுது. ஸோ அவங்களுமே வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாவே அவங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருந்தா தான் எதையுமே முடிவு எடுக்க முடியும். டக்குன்னு முடிவு எடுத்துட்டா, அ அது வந்து சரியா இருக்காதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்க க்ரஷ் வந்து நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் அவங்க உங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு தேவை வந்து பியூர் லவ். சோல் கனெக்ஷன் நீங்க 2 பேரும்ன்ற மாரி கார்டு வந்திருக்கு. ஸோ இனி வர காலங்கள்ல அ இப்ப கூட நீங்க பேசாம இருந்தாலும் உங்க க்ரஷ்ட்ட இனி வர காலங்கள்ல பேசக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ க்ரஷ். ஸோ பாருங்க க்ரஷ் கார்டே வந்திருக்கு. யூ ஆர் மை ஃபேவரைட் பெர்சன் இன் திஸ் வேர்ல்ட். உங்க க்ரஷ் இப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க இன்னும் சொல்லல அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் சொல்றதுக்கு, கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பிடிச்சிருந்தாலும் முடிவுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து கேரியர் விஷயமா கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும். ஃபைனான்ஷியல் ரீதியாவும் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும்ன்ற விருப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் டிலே ஆற மாரி தெரியுது. உங்க பெர்சன், உங்க க்ரஷ் இப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ, டேரட்ல பார்க்கலாம். உங்க க்ரஷ் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ உங்க க்ரஷ் வந்து லைஃப் லாங்கா உங்களோட இருக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் நெறையாவே இருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இட்ஸ் அ கெட் டுகெதர். இப்போ உங்க பெர்சன், உங்க க்ரஷ் உங்கள்ட்ட பேசாம இருக்காங்க. பேச்சுவார்த்தை இல்ல. இனிமே தான் நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. இனிமே தான் வந்து உங்க லவ்வ சொல்ல போறீங்கன்னா, ஸோ
இது வந்து ஒரு கரெக்டான டைமா தெரியுது. கண்டிப்பா உங்க க்ரஷ் வந்து உங்களுக்கு ஓகே சொல்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. சோ மெனி கன்ஃப்யூஷன் அவங்களுக்கு. நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. 1 இல்ல, 2 இல்ல. ஓகே சொல்றதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் தேவைப்படுது. அவங்களுக்கு திருப்பி திருப்பி என்ன பிரச்சனைன்னா, அவங்க வந்து ஸ்டெடியா இருக்கணும் அவங்க லைஃப்ல அப்படின்னு. ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்ற எண்ணமும் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. எப்படின்னா, ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டிலே எடுக்கிறதுக்கு காரணமே வந்து பல பிரச்சனைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்றது தான் காரணம். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வெளிய வந்துருவாங்க. பட் அத கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அ அவங்க வந்து எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்காங்க. இது ரைட்டா? இது தப்பா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஃபேமிலி சிச்சுவேஷன், கூட இருக்கிறவங்கள பத்தி யோசனைகள் அதிகமா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ, அதனால அவங்க வந்து கண்டிப்பா வந்து முடிவு சொல்லுவாங்க. ஓகே சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது உங்க க்ரஷ்ஷுக்கு. அவங்க ரொம்ப திங்கிங் அதிகம் அவங்களுக்கு. திங்கிங் அதிகம், ஓவர் திங்கிங் அதிகம். அவங்களுக்கு உங்கள பிடிக்கும் அப்படின்னாலும் முடிவு எடுக்கிறதுக்கு டக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசனைகள் அதிகம். ஸோ, அதனால வந்து அவங்க கொஞ்ச நாள் எடுக்கும்ன்ற மாரி தான் இந்த கார்டோட ரீடிங் தெரியுது. டாரட் கார்டோட ரீடிங் தெரியுது. ஸோ, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்க 2 பேத்துக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஓகே. என்ன வருதுன்றத பார்ப்போம். மெடிடேஷன் ஸ்பிரிங்ஸ் ஆன்சர். கிளியரா ஒரு சில முடிவு எடுக்கணும்னா மெடிடேஷன் பண்ணணுன்றது நல்லது. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன நீங்க எடுக்கணும். மீன்ஸ் அது உங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எஸ் உங்க பெர்சன் உங்களுக்கு ஓகே சொல்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. உங்க க்ரஷ் உங்களுக்கு ஓகே சொல்லப் போறாங்க. பிக் ஹேப்பி சேஞ்ச் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன். இது ஒரு நல்ல கார்டா இருக்கு. ஹேப்பி சேஞ்ச பார்க்க போறீங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.